புதிய தலைமுறையை பார்க்கும் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திமுக அரசோட பிரதான நலத்திட்ட உதவிகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புள்ளி விவரத்தோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்குற தலைப்பு திமுகவோட நலத்திட்ட கணக்கு. தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆதரவு ஓட்டம் இருக்கும். திமுக முன்னெடுக்கிற ஒரு கொள்கைக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அதிமுகவோட கொள்கைக்கு குறிப்பிட்ட மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாஜக, பாமக, கம்யூனிஸ்ட், விசிக இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆதரவு வட்டம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி சீமானுக்கு இளைஞர்கள் வாக்குகள் அதிகமாக இருந்ததாக ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ விஜய் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு இளைஞர்கள் வாக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் முதல் தலைமுறை வாக்குகள், ஜென்சியோட வாக்குகள் அதிகமாக அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு. இன்னும் சொல்லப்போனால் மகளிரோட வாக்குகள் விஜய்க்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு, ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் திமுக சில விஷயத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசின் நலத்திட்ட உதவிகள் மூலமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ புள்ளி விவரத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் 5.67 கோடி. இதில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் 2.09 கோடி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டணியோட தலைவர் இந்த முறை 2026 தேர்தலுக்கு ஒரு இலக்கு வச்சுருக்கிறாங்க. அது 2.5 கோடி. அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் கூடுதலாக வாங்கணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? இப்போ கூட்டணிகள் இப்போ திமுக கூட்டணியில் பிரதான கட்சிகள், சிறிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி 26 கட்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கும். இப்போ கூட்டணியை வச்சு மட்டுமே ஒரு கட்சியால் எளிதாக ஜெயிக்க முடியாது. எல்லா வகையிலையும் நம்ம அதுக்காக திட்டம் போடணும், கரெக்டாக பிளான் பண்ணணும். அப்போ திமுக அரசு சார்பாக அவங்க என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, மக்களை போய் நேரடியாக தொடர்பு படுத்துறதுக்கு, அது இந்த நலத்திட்ட உதவிகள் அந்த வழியாக திமுக அரசு எப்படி போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். இப்போ நலத்திட்ட உதவிகள்னால் எல்லா வகையிலையும் இருக்கும், சரியா? இப்போ நம்ம அதில் பிரதானமாக பார்க்க போகிறது என்னென்னா, நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு பண ரீதியாக நிதி உதவி மூலமாக எப்படி திமுக அரசு தொடர்பு படுத்துகிறாங்க, தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது திமுக அரசோட நலத்திட்ட பயனாளர்கள் 1.86 கோடி. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1.3 கோடி பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் புதுமை பெண் திட்டம் 6.95 லட்சம் பேர் பயனாளராக இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 5.40 லட்சம் பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நேரடியாக மாதம் திமுக அரசின் மூலமாக நிதியுதவி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் இருக்குது, விடியல் பயணம் திட்டம் இருக்குது, பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கிற திட்டம். இதெல்லாம் முதலமைச்சரோட முத்தான திட்டங்கள். இதெல்லாம் முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு முக்கியம். ஏன்னா மற்ற திட்டங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒரு பகுதியில் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அது மக்களோட நேரடி தொடர்பில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய வங்கி கணக்குக்கும் மாதம் 1000 ரூபா போகுதுன்னா அது நேரடியாக தொடர்பில் இருக்கும். அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது. இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இந்த 3 மாதத்தில் மட்டும் திமுக அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் பணம் மக்களுக்கு வரவு வச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது நிதியுதவி அப்படிங்கிற பேரில் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா 4000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபா, பொங்கல் ரொக்க பரிசு மூலமாக 3000 ரூபா. ஜனவரி மாதத்துக்கு மக்கள் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா 4000 ரூபா கிடச்சிருக்கு அரசாங்கத்தின் மூலமாக. ஏன்னா இந்த அமௌண்ட் எப்படி அப்படின்னா விளிம்பு நிலை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் அதோட அருமை தெரியும். அந்த விஷயத்தை திமுக கரெக்டாக செஞ்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும். பிப்ரவரி மாதம் 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. மகளிர் உரிமை தொகை மூலமாக 3000 ரூபா, அதாவது 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா அந்த பணத்தை மக்கள்கிட்ட போய் கொடுக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையுடன் இந்த பணத்தை கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. இப்போ பாரதிய ஜனதா தலைவர் உச்சநீதிமன்றத்தில் இலவசத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதன் மூலமாக இலவசத்தை இப்போ இந்த மாதம் நிதி உதவியை கொடுக்க முடியாமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ பிப்ரவரி மாதம் மட்டும் 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஜனவரியும் கொடுத்தாச்சு, பிப்ரவரியும் கொடுத்தாச்சு.
அடுத்து மார்ச் மாதமும் திமுக அரசாங்கம் வந்து பணம் கொடுத்துருக்குறாங்க. அது யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா விளிம்பு நிலை மக்களுக்கு கிட்டத்தட்ட 38 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க சிறப்பு நிதியாக. அந்த விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு அவங்க வச்சுருக்கிற கேட்டகரி என்னென்னா முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில் நிதியுதவி அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு திட்டம் மூலமாகவும் ஒவ்வொரு மாதமும் திமுக அரசாங்கம் மக்களுக்கு நேரடியாக நிதி உதவி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா இந்த பயனாளர்கள் எல்லாருமே திமுக அரசாங்கத்துக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னா அது நிச்சயம் கிடையாது. ஏன்னா இந்த பயனாளர்கள் வந்து திமுகவோடையும் இருப்பாங்க, அதிமுகவோடையும் இருப்பாங்க, பிஜேபியோடையும் இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க, நடுநிலையாளர்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது சாத்தியமா, எல்லா வாக்குகளும் அந்த புள்ளி விவரத்தில் காமிச்ச எல்லா வாக்குகளும் சாத்தியமா அப்படின்னா அது வந்து நம்ம தேர்தல் முடிவுகளான்னு தெரியும்.